ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் ஆக்டிவேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் ஆக்டிவேட் பண்ணணுன்னா டைரெக்டாக இபிஎஃப்ஓ அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு ஆக்டிவேட் யூஏஎன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் யூஏஎன் நம்பர், ஆதார் நம்பர், மொபைல் நம்பர் இதையெல்லாம் என்ட்ரு பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணி ரொம்ப ஈஸியாக யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பரை ஆக்டிவேட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மெத்தடை தான் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், கரெக்டாக? பட் இப்போ அந்த மெத்தட் ஒர்க் ஆகலை. ஆக்டிவேட் யூஏஎன் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் தான் காட்டும். இபிஎஃப்ஓ ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இனிமே வெப்சைட் மூலமாக யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பரை ஆக்டிவேட் பண்ண முடியாது. அதாவது போர்ட்டலில் இருந்து இந்த ஆப்ஷனை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படி தானே கேட்குறீங்க? அதுக்காக தான் இபிஎஃப்ஓ ஒரு நியூ மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இனிமேல் யூஏஎன் ஆக்டிவேட் பண்ணணுன்னா உமாங் ஆப்பை தான் யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஆதார் பேஸ்டு ஃபேஸ் அத்தன்டிகேஷனை யூஸ் பண்ணி தான் ஆக்டிவேட் பண்ணணும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி நாம் எல்லாரும் இபிஎஃப்ஓ வெப்சைட்டில் போயிட்டு யூஏஎன்னை ஆக்டிவேட் பண்ணுவோம். ஆனால் இப்போ அந்த மெத்தட் வேலை செய்யாது. அதுக்கு பதிலாக தான் உமாங் ஆப்பில் ஃபேஸை ஸ்கேன் பண்ணி யூஏஎன் ஆக்டிவேட் பண்ணணும். இந்த நியூ மெத்தடில் எப்படி யூஏஎன் ஆக்டிவேட் பண்ணணும்னு நான் இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு உமாங் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் லாகின் ஆனதுக்கப்புறம் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இப்போது சர்ச் பாக்ஸில் இபிஎஃப்ஓன்னு டைப் பண்ணுங்கள். இந்த செகண்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா யூஏஎன் ஆக்டிவேஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே ஆதார் ஃபேஸ் ஆர்டி சர்வீஸ் இஸ் நாட் இன்ஸ்டால்டு இன் யுவர் டிவைஸ், ப்ளீஸ் இன்ஸ்டால் பிஃபோர் கண்டினியூன்னு வருது பாருங்கள். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஃபோனில் ஆதார் ஃபேஸ் வெரிஃபிகேஷனுக்கு தேவையான ஆர்டி சர்வீஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபேஸ் வெரிஃபிகேஷன் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். இப்போது இங்கே யூஏஎன் நம்பரை டைப் பண்ணுங்கள். அண்ட் தென் இங்கே உங்களோட ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு இங்கே உங்களோட ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள். அண்ட் இங்கே இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே பாட்டமில் சென்ட் ஓடிபின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இங்கே சப்மிட் கொடுங்க. இப்போது இங்கே ஸ்டார்ட் ஸ்கேன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மொபைலில் கேமரா ஓப்பன் ஆகி ஸ்கேன் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே உங்கள் ஃபேஸை கிளியராக காட்டணும், ஐஸை பிளிங்க் பண்ணணும். உங்கள் கண்ணை சிமிட்டினீங்கன்னா ஸ்கேன் ஓகே ஆகிடும். ஓகே ஆனதுக்கப்புறம் இமேஜ் கேப்சர்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் டீட்டெயில் இங்கே காட்டும். நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த உடனே யுவர் யூஏஎன் ஹாஸ் பீன் ஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா நீங்கள் உங்களோட யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தான் யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பரை ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ண பிறகு பாஸ்வேர்டு உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும். ஸோ அதை வச்சு பிஎஃப் அக்கௌண்ட்டில் உங்களோட யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் இது போல் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ கிரேட் டே.